என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை. இதை பார்க்கணும்னு தோணுது பார்க்கிறேன், இதை பார்க்கணும்னு தோணுது பார்க்கிறேன். என் கண்கள் இச்சித்தவைகளில். ஏன் அப்படின்னா எனக்கு எதுவும் அந்த ரியல் ஜாய் என்னை விட்டு போயிட்டு. where there is holiness there is real joy. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஒருத்தனுக்கு நஷ்டம் ஆயிட்டுன்னு வைங்களேன், அவன் கண்ணு சிலதை பார்க்க வரும் தெரியுமா, அது தடை பண்ண மாட்டான், அவன் பார்த்துருவான். இன்னைக்கு எல்லாமே நம்ம மொபைல்ல இருக்குது, எல்லாமே நம்ம கைக்குள்ள இருக்கு, எல்லாமே கைக்குள்ள இருக்கு. ஆமென். சிம்பிளா சொல்லணும்னா உலகமே கைக்குள்ளதான் இருக்கு. நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம், இல்ல, உலகத்தின் கைக்குள்ள நம்ம இருக்கிறோம். எப்பவுமே நம்ம போனை கண்ட்ரோல் பண்றது வரைக்கும் நம்ம சேஃபா இருப்போம். இந்த போன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டுன்னு வைங்களேன், ஹல்லேலூயா, ஆமென். சிலர் எல்லாம் பாத்திருக்கீங்களா, சார்ஜ் போட்டுட்டு இப்படி இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அது ஆக்சுவலா எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த வீட்டுல நாய் எல்லாம் கட்டி விட்டுருக்கோம் தெரியுமா, அப்படியே இருக்கும், அப்படி பார்த்து. ஆமென். நாயை அவுத்து விட்டா அதுக்கு சந்தோஷம், இது சார்ஜ் எடுத்து விட்டா இது எல்லாம் தலைகீழா நடக்குது. அப்படியே இருக்காது, அமைதியா அசையாமல் நிலைத்திருக்கும் பர்வதம் போல அப்படியே இருக்கும். சார்ஜ் இல்ல, அவசரம், அது தப்பு இல்லை. இருந்தாலும் நம்மளை எது கண்ட்ரோல் பண்ணுது? என் கண்கள் இச்சித்தவைகள். என் கண்ணு சிலதை பார்க்கணும்னு சொல்லுது, உடனே நான் பார்க்கிறேன். என் கண்கள் இச்சித்தவைகள், நான் ஒன்றையும் தடை பண்ணவில்லை, என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று வைக்கவில்லை. எனவேதான் சாலமன் வீட்டில் 1000 ஆத்துமாக்கள் நான் வேண்டாம் என்று வைக்க. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் என்ன செய்து கொண்டிருந்தது? மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். நான் என்னெல்லாம் செஞ்சானோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இதை பார்த்தேன் எனக்கு சந்தோஷம், அதை பண்ண எனக்கு சந்தோஷம், இதை பார்த்தேன் எனக்கு சந்தோஷம். என்ன பண்றதுக்கு, ஐயோ சினிமா பாக்குறேன்னு இப்படி அழுதுட்டா. தியேட்டர்ல போயிருந்து யாராவது ஆவியில நிரம்புவாங்க? இல்ல. என் கண்கள் இச்சித்த, இது எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு, இது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இதுக்கு ஒரு ரிசல்ட் இருந்துச்சு. அந்த ரிசல்ட் என்ன? 11 சொல்ற, என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்து திரும்பி பார்க்கும்போது இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு. 10 என்ன சொல்றாரு? என் மனம் எப்படி இருந்துச்சு? மகள் செய்யும் போது சந்தோஷம், செய்த பிறகு சஞ்சலம். இதுதான் பாவம். பாவம்னா என்ன தெரியுமா? செய்யும் போது சந்தோஷம், செய்த பிறகு சஞ்சலம்.